ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி. ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில். பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில். ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிருந்து. ஆழி போல் மின்னே வலம்புரி போல் நின்றதிருந்து. தழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல். தழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா. 4வது திருப்பாசுரத்தில் ஆய்ச்சியர்கள் மழைக்கு அண்ணலாகிய தேவதையை குறித்து பாடுகிறார்கள். இந்த பாசுரத்தில் மழைக்கடவுளை வேண்டி மழையை கேட்கவில்லை, அம்மழைக்கடவுளுக்கு கட்டளையிடுவது போல் பேசுகிறார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் என்று தொடங்குகிறார்கள். மழைக்கடவுளே, நீ ஒன்றும் கையிருப்பாக வைத்து கொள்ள தெரியாத வள்ளல் போல் மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். கைக்கரவேல் என்பதற்கு கருமியாக இருக்காதே, வள்ளலாயிரு என்று பொருள் கொள்ளலாம். கையில் உள்ளதை மறைக்காதே என்பது நேர்பொருள். ஒன்றும் நீ கைக்கரவேல் என்பதனால் எதையும் சிறிது கூட கையிலிருந்தும் மறைக்காதே என்பதும் பொருளாகும். மழைக்கடவுளே, நீ வள்ளல் தன்மையோடு வாரி வாரி வழங்க வேண்டுமென்று ஆட்சியர்கள் ஆழிமழை கண்ணனுக்கு கட்டளையிடுகின்றார்கள். இனி அவன் செய்ய வேண்டிய செயல்களை இவர்களே பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். நீ முதலாவதாக கடலுக்கு செல்வாயாக. அக்கடலுள் புகுந்து அந்த வெள்ளத்தை அப்படியே முழுவதுமாக முகந்து கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உப்பு தண்ணீரை குடிக்கும் நன்னீராக்கி வழங்கு என்னும் உட்கருத்தும் இத்தொடரில் பொதிந்துள்ளது. நீ அடக்க ஒடுக்கத்தோடு இல்லாமல் பொழியும் பொழுது பெரும் முழக்கத்துடன் பெருமிதமாக வான வீதியில் செல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆழியுள் புக்கு ஆர்த்தேரி உன் கரிய மேனியில் அழகு மேலும் கருத்து விளங்க வேண்டும் என்கிறார்கள். ஊழி முதல்வன் திருமால் எவ்வாறு நீலமேக சியாமல வண்ணனாக இருப்பானோ அதுபோல உன்னுடைய உருவமும் நன்கு கருத்திருக்க வேண்டும் என்கிறார்கள். கருப்பு அழகு பெற்று மேனி சிறந்தவன் கண்ணன். அதுபோல மேகமாய் நீயும் மேனி கருத்து சிறக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்ச்சியர்கள்.
மெய்கருத்த பின்னர் வலிமை பொருந்திய அழகிய தோள்களை உடைய பத்மநாபன் கையில் விளங்குகின்ற சக்கராயுதம் போல் மின்ன வேண்டும் என்கிறார்கள். பத்மநாபனுடைய பிரிதொரு கையில் இடம்பெற்றுள்ள வலம்புரி சங்கு போல இடைவிடாது ஒலிக்க வேண்டும் என்கிறார்கள். மேலும் அப்பெருமாள் கையிலுள்ள சார்ங்கம் என்றும் வில் உதைத்து தள்ளிய அம்பு மழை போல மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். உலகத்துள் உள்ளவர்கள் எல்லாம் வாழ மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய். மழையே உலகத்தவர் வாழவும் ஆய்ச்சியர்களாகிய நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் பொழிவாயாக என்று மழை கடவுளுக்கு கட்டளையிடுகிறார்கள். கிருஷ்ண பகவானுடைய பரம பக்தைகளாக விளங்கும் ஆய்ச்சியர்கள் கண்ணனுடைய மேனி நிறம், சங்கு சக்கரங்கள், சாரங்கமாகிய வில்லு, அம்பு, மழை ஆகியவற்றை நினைவூட்டுகிறார்கள். திருமாலை போல மேகம் கருப்பும் அவன் கையிலுள்ள சக்கராயுதம் போல் மின்னும், பிரிதொரு கையில் உள்ள வலம்புரி சங்கு போல் ஓசையும், கையிலுள்ள சாரங்கமாகிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் வானத்திலிருந்து பொழியும் அடைமழையும் ஈண்டு நினைக்கத்தக்கன. திருமாலுடைய அன்பு மழை போல உலகத்தவர் எல்லாம் வாழ மழையே நீ பெய்திட வேண்டும், நாங்களும் மார்கழி நீரினுள் மகிழ்ந்து ஆட வேண்டும் என்று ஆய்ச்சியர்கள் கண்ணனுடைய அருளை வேண்டி பாடி பரவி நிற்பதை இந்த திருப்பாவை புலப்படுத்தி நிற்கிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.